மச்சான் டீ பிரமாதமா போட்டுக்கீங்க. அது சரி, என்ன எதுக்கு அவசரம் வர சொன்னீங்க? அக்காவுக்கு பணம் அனுப்பணும், போய் அனுப்பிச்சிட்டு வா. அப்படியா? அனுப்பிடுறேன் மச்சான். ஏன் மச்சான், என் அக்கா பொண்ணு அம்மு இப்ப கடைசி வருஷம் தானே டாக்டரா போறான்ல. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். மச்சான், முத்து இருக்கானே, முத்து சொத்தை பிரிக்கிறதுக்காக வீரபத்திரட்ட போயிருக்கா மச்சான். இந்த சொத்தை யாராலும் யாருக்கும் பிரிச்சு கொடுக்க முடியாது. ஏன், நானே நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம். அந்த சங்கர் தாதாவே நான் தான் வளர்த்தேன். வீரபத்திரனாவது சூரபத்திரனாவது. போய் கடையை பாரு மச்சான். நீ நல்லா இருப்ப. பாட்டுமா மச்சான். சொன்னா எங்க கேட்கிற, எப்படியும் போ. முத்து, என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? என்ன ஏமாத்த முடியாதுடா. தேவா, தேவா, வீரபத்ரன் உன்னை அடிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். வா, ஹாஸ்பிட்டல் போலாம். எனக்கு சின்ன காயம்தான், பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா அந்த வீரபத்ரன் இந்த முறை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். இங்க பாரு ஜெயந்தி, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா வீரபத்ரனையும் சங்கர் தாதாவையும் நான் எப்படி கொல்லுவேன்? அவங்க 2 பேரை பத்தி ஏதாவது ஆதாரம் கிடைச்சா எனக்கோ வெற்றிக்கோ உடனே தகவல் கொடு. கண்டிப்பா தேவா, அவனுங்களை கொல்றதும் உன்னை அல்றதும் தான் என் வேலை. சரி தேவா, நீ உன் உடம்ப பாத்துக்கோ. எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, நான் போயிட்டு வரேன். ஆஹா, இவங்க காலி பசங்களாச்சே. நம்ம கடைக்கு தான் வராங்க, என்ன பிடிக்கத்தான் வர்றாங்க. டேய் முத்து, இதெல்லாம் உன் ஏற்பாடு தான். மாட்ட மாட்டேன், இவன் கையில மாட்டின சின்ன பின்ன ஆக்கிடுவாங்க. எஸ்கேப்டா மணி. ஐயோ, 300 போன இருக்கேன். இவன்ட்டு எப்படிதான் தப்ப போறோம்னு தெரியலையே. வேணாண்டா. ஓடிட்டாருல. அப்பா தப்பிச்சோ ஐயா, நல்ல வேலை. இவளை மாட்டியிருந்தா அதோ கெதிதான். என்ன முத்து, என்ன கொல்றதுக்கு நீ வழிபாக்குறியா? முடியாதுடா, நீ நினைக்கிற நடக்காது. போடா முட்டாள் பயலே. நல்ல வேலை தப்பிச்ச கடவுளே. வக்கீல் தம்பி, வக்கீல் தம்பி வாங்கய்யா. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. இருக்கட்டும், பரவாயில்லப்பா. உட்காருங்கய்யா. வாங்க. ஹாய். ஹலோ சார். இவர் தான் நந்தினியை கட்டிக்க இருந்த ஒரு தம்பி. தெரியும். இவரோட உதவி உங்களுக்கு தேவைப்படும், அதனால தான் அறிமுகப்படுத்தலான்னு வந்தேன். சரிங்க. அதுதான் என்னுடைய பேத்தி. ஹாய். ஹாய். தேவா, நந்தினி, வீரபத்ரன், சங்கர் தாதா இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதே சமயத்தில் அவங்களோட எவிடன்ஸ் எல்லாம் தேவா கிட்ட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நானே உங்களை பார்க்கணுன்னு தான் நினச்சேன். சார், என்கிட்ட வீரபத்ரனை பற்றியும் சங்கர் தாதாவை பற்றியும் நிறைய எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. ஓ, இது சம்மந்தமாக என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். ஓகே. அது மட்டும் இல்ல, உங்க லா வைஸ் அவங்க 2 பேரையும் நீங்க லாக் பண்ணுங்க. தேவா மீடியா வைஸ் அவங்க 2 பேரையும் லாக் பண்ணுவாரு. அவங்க 2 பேரையும் கூண்டோட அழிக்கணும். கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து முடிப்போம். ஓகே சார். சரி தம்பி, வரட்டுமா? சரி, வாங்க. வரோம் சார். போயிட்டு வரேங்க. ஓகே, வாங்க. ஏண்டா ஏழுமல, என்னப்பா ஊர்ல நம்ம பண்ணாத தப்பு ஏதாவது இருக்கு? எதுவுமே இல்லையா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படி எவ்வளவோ பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம மேல இருந்த பயம் போயிடுச்சுடா இப்போ. ஆமா ஆமா. அதை நினைச்சதாண்டா நம்ம இன்னும் ஏதாவது பண்ணும் போல தோணுது. ஆனா ஒண்ணுடா ஐயப்பா, சொல்லு. நம்ம பண்ண எல்லா தப்புமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்குது. ஆமா. அதனால நாம எல்லாரும் கொஞ்ச நாள் தப்பு பண்றதை நிறுத்திட்டு உஷாரா இருக்கணும். ஆமா ஆமா. எப்படி உஷாரா இருக்கணும்? என்ன வீரபத்ரா, ஏதோ முக்கிய செய்தி உண்டா? ஆமாண்ணே, கல்குவாரிக்கு போயிருந்தேன். சரி, அங்க நம்ம ஆளுங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கண்ணே. என்ன? நம்ம ஊர் பச்சைமலை, அதுல இருக்கிற பாறை எல்லாமே கிரானைட்ஸ் தானே. அண்ணே,
அது மட்டும் நம்ம கண்ட்ரோல்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பல ஆயிரம் கோடி கிடைக்கணும். அவ்வளவுதானப்பா. ஆமாண்ணே. இங்க பாரு, ம் நம்ம கண்ட்ரோலுக்கு பச்சை மலையும் வரும், ம். நிறைய பணமும் வரும். அண்ணே, நீங்க வனத்துறை அதிகாரிகிட்டையும் மந்திரிகிட்டையும் பேசிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே நான் பார்த்துக்கிறேண்ணே. இங்க பாரு, பாதாளத்துல பணம் இருந்தாலும் வேதாளத்தை விட்டு தூக்குறவன் இந்த சங்கர் தாதா. பச்சை மலை இனிமே நம்ம மலை. இந்த கண்ணையன் வீட்டுல ஒரு பையன் தங்கியிருக்கான்னு சொன்னல, ஆமா. அவன் இருக்கானா போயிட்டானா? இருக்கானே. இங்க பாரு வீரபத்ரா, அந்த பயலால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, புரியுதா? அண்ணே விடுங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா இருங்க. அதை சொல்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். சரிண்ணே. பார்த்து நல்லபடியா முடியும். ஓகேண்ணே, நான் வரேன். யோ, இந்த ஏரியாவில் ஏதோ மர்டர் நடந்திருக்காயா, அதை என்னன்னு போய் பாருங்கய்யா. சரிங்க சார். இன்னைக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடிச்சாகணும்யா. கேட்டையா, பேரண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வர சொல்லியா. ஓகே சார். ஏரியா விவோ வருவாரு. ஓகே சார். கூட இருந்து என்னன்னு பாருங்கய்யா. வாயா. உட்காருங்க. சேகர், எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். சொல்லுங்கள் சார், பண்ணுறேன். எனக்கு சங்கர் தாதாவோட ஜாதகம் வேணும். சரிங்க சார். குறிப்பாக கிரிமினல் ஜாதகம். சங்கர் தாதாவை பற்றி நிறைய தகவல் எங்கிட்ட இருக்கு சார். ஓகே. அது போக சங்கர் தாதா என்னென்ன பண்ணுறான், இனிமே என்னென்ன பண்ண போகிறான், எல்லா தகவலையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சார். சூப்பர், தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். சரிங்க சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரேன் சார். ஓகே, தேங்க்ஸ். பரவாயில்ல சார், பார்ப்போம். நீங்க தேடிக்கிட்டு இருக்க கொலைக்காரன் இங்க தான் இருக்கு. என் பேரு கோட்டர் கோவிந்தன். வச்சிடுறேன். யோ சார், கொலைகாரன் போன் பண்ணி இங்க தானே இருக்கிறேன்னு சொன்னா. ஆமா சார். எங்க இருக்கான்னு போய் தேடி பாருங்கயா. சரிங்க சார். சார் சார், வீரபத்ரனோட ஆளுங்க எங்களை கடத்திட்டு போயிட்டாங்க சார். யோ, அவங்க சொல்றத ரெக்கார்ட் பண்ணியா? சரிங்க, ஓகே. பிரச்சனை என்னன்னு சொல்லுமா. வீரபத்ரனோட ஆளுங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்க சார். அப்படியா? கடத்தி கொண்டு போய் குடோன்ல வச்சு எங்க ஓனரோட டீடைல்ஸ் எல்லாம் பத்தி என்கிட்ட கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட ஏதேதோ போய் சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சார். ஐயா, நான் கோயில் பூசாரிங்கய்யா. நான் தினமும் வழக்கமா சாமிக்கு பூஜை பண்ணிட்டு கதவை சாத்திட்டு புறப்பட்டேன் ஐயா. அப்ப 2 பேர் யாரோ தெரியலையா, என் தலையில துணியை போட்டு மூடி என்ன அப்படியே தூக்கிட்டு போட்டாங்க ஐயா. எதுக்காக உங்களை கடத்தினாங்க? அதாவது வந்தையா, அந்த கோயில்ல விலை மதிக்க முடியாத வைர கிரீடம் இருக்குதையா, அது எப்படியாவது அடையணும்னு வீரபத்ர ஆளுங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனுடைய விவரம் கேட்டு தான் என்ன அடியமையா அடிச்சுட்டாங்கய்யா. அதை பத்தின உண்மையை அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்களா? சொல்லவே இல்லையா. சரிங்க, நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பா வந்து ரிப்போர்ட் கொடுங்க. சரிங்க, போயிட்டு. ஆமா சார், வாங்கயா. சரி சார், பாத்துட்டு போயிடலாம்.
வா ஜெயந்தி, இங்கே எதுக்கு வந்த? உனக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் தேவா. புது ட்ரெஸ் போடுற நிலமையில நான் இருக்கேன். என்னைக்கு நந்தினி போனாலோ அன்னைக்கே எல்லாமே போச்சு. நான் என்ன பண்றேனே தெரியல தேவா. நீ என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் நான் உன் மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டே தான் இருக்கேன். என்னோட பரிதாப சூழ்நிலை உனக்கு அப்படி தெரியுது. எனக்கு ஒன்றும் புரியல தேவா. சரி, தாத்தா தேடுவாங்க, நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி வரேன். ம்.